எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நியூட்ரல் வயர்ல வந்து கரண்ட் வருமா? வராதா? அப்படின்னு சொல்றது. சரிங்களா? இது யார் அப்படின்னு சொல்ட்டா, நம்ம சப்ஸ்கிரைபர் நெறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது WhatsAppல நெறைய கேட்டிருக்காங்க. அவங்க வந்து இப்ப சேனல்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ராஜேஷ் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒண்ணு நான் வந்து இப்ப எடுத்து பின் பண்ணியிருக்கேன். சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்கன்னா, நியூட்ரல்ல வந்து லோட் ஆர்ம்ஸ் காட்டுமா? அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோல பார்க்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வீடியோவ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம நியூட்ரல் வந்து எங்கேருந்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ கீழ இந்த கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதாவது நியூட்ரல் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னா, இந்த வீடியோல நீங்க பாருங்க. அதோட லிங்க் வந்து நான் கீழ குடுக்குறேன். சரிங்களா? இதான் அதோட வீடியோவோடது. சரி. இப்ப நம்ம வந்து இந்த வீடியோவ பார்ப்போம். சரிங்களா? இப்ப வந்து என்ன அப்படின்னா, நியூட்ரல் வயர்ல வந்து கரண்ட் வருமா? வராதா? அப்படின்றது தான் அவங்களோட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சர்க்யூட் எடுத்துக்கிறோம். ஒரு அதாவது ஒரு ஜெனரேட்டர்ல இருந்து நம்ம லோடு யூஸ் பண்றோம். சரிங்களா? இப்போ ஒரு மோட்டாரோ, ஒரு பல்பு இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் நம்ம லோடு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இபில இருந்து வர சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பக்கத்துல இருக்கிறது அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ஆனா, அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு எங்க இருந்து வரும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு ஜெனரேட்டர், பவர் ஸ்டேஷன். அங்க ஒரு ஜெனரேட்டர்ல இருந்து எடுத்து தான் பவர் நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து ஸ்டெப் டவுனோ, ஸ்டெப் அப்போ பண்ணி நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து வீட்டுக்கு வருது. சரிங்களா? இதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு தெளிவா பார்ப்போம் ஒரு வீடியோவுல. அதாவது நமக்கு வந்து பவர் ஜெனரேஷன்ல இருந்து நம்ம வீடு வரைக்கும் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நியூட்ரல்ல கரண்ட் வர்றத பாருங்க. இப்போ ஒரு சின்னதா ஒரு பல்ப் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த லோட கனெக்ட் பண்ணிட்டு, இதுல நியூட்ரல் வயர்ல கரண்ட் வருமா? வராதான்னு நம்ம பார்க்குறோம். இப்ப நம்ம நியூட்ரல் வயர் வந்து பல்புக்கு வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து பேஸ் வயர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து இந்த பல்ப் எரியுது அப்படின்ற கண்டிஷன்ல பாருங்க. நம்ம இதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வோல்ட் மீட்டரை வந்து நம்ம பேரலலா கனெக்ட் பண்ணணும். அதாவது பேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில வந்து வோல்ட் மீட்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? ஏன்னா வோல்டேஜ் அப்படின்னு சொல்றது நியூட்ரலுக்கும் ஃபேஸுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் பொட்டன்ஷியல் தான். சரிங்களா? இப்ப நம்ம அம்மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த அம்மீட்டர் வந்து எங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அது வந்து சீரிஸ் கனெக்ஷன்ல தான் பண்ணணும். சரிங்களா? அதாவது நீங்க நியூட்ரல் வயர்ல கனெக்ட் பண்ணாலும் சரி, ஃபேஸ் வயர்ல கனெக்ட் பண்ணாலும் சரி, செக் பண்ணி பார்க்குறப்ப நீங்க 2லயுமே கனெக்ட் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா சேம் கரண்ட் தான் வரும். ஆனா நம்ம ஆக்சுவலா வந்து ஃபேஸ் வயர்ல தான் வந்து நம்ம அம்மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணுவோம். வோல்ட் மீட்டர் வந்து பேரலலா கனெக்ட் பண்ணணும் ஃபேஸ் அண்ட் நியூட்ரலுக்கு. அத அம்மீட்டர் அப்படின்னு சொல்றத வந்து நம்ம சீரிஸ் கனெக்ஷன்ல பண்ணணும். இது போல தான். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஃபேஸ் வயர்ல ஒரு அம்மீட்டர கனெக்ட் பண்ணிட்டு, இந்த பல்போட ஸ்விட்ச நம்ம ஆன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது எவ்வளோ ஆம்ப்ஸ் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ஆம்ப்ஸ் எடுக்குது அப்படின்னு வச்சுக்கிறோமே. அப்படின்னா, இப்போ வந்து ஃபேஸ் வயர்ல ஒரு 10 ஆம்ப்ஸ் எடுக்குது அப்படின்னு சொன்னா, அடுத்து ஒரு அம்மீட்டர் நீங்க வந்து இது போல ஒரு நியூட்ரல் வயர்லயும் கனெக்ட் பண்ணி பாருங்க. அங்கேயும் ஒரு 10 ஆம்ப்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்ப அப்படின்னு பார்க்குறப்ப ஃபேஸ் வயர்லயும் நமக்கு வந்து கரண்ட் வரும். நியூட்ரல் வயர்லயும் கரண்ட் வரும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு சர்க்யூட் வந்து ஒரு குளோஸ்டு பாத் கிடைக்கணும். அப்பதான் வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ இருக்கும். ஒரு குளோஸ்டு பாத் கிடைச்சா மட்டும்தான் இந்த சர்க்யூட்ல வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஆனா வோல்டேஜ் அப்படின்னு சொல்றது ஒரு ஓப்பன் பாத்லயே இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு சர்க்யூட் க்ளோஸ் ஆகாட்டாலும், ஒரு 2 பாயிண்ட்க்கு இடையில நம்ம வோல்டேஜ் பார்க்குறோம் அப்படின்னா, அது வந்து ஓப்பன் பாயிண்ட். அதுல வச்சு நம்ம பார்த்தாலும் வோல்டேஜ் வந்து நமக்கு இருக்கும். ஆனா கரண்ட் அப்படின்னு சொல்றது ஒரு குளோஸ்டு பாத் நமக்கு கிடைக்கணும். அதாவது குளோஸ்டு சர்க்யூட். அப்படி இருந்தா மட்டும் தான் அதுல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ. அப்படின்றப்ப நமக்கு ஃபேஸ் வயர்ல நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் சரி, நியூட்ரல் வயர்ல செக் பண்ணி பார்த்தாலும் கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்கும். சேம் தான் இருக்கும். சரிங்களா? இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இன்னொன்னு அவங்க கேட்குறாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, நமக்கு ஃபேஸ் வயரும், நியூட்ரல் வயரும் சேம் சைஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரிங்களா? அப்ப அவங்க பார்த்துட்டு இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அப்ப 3 பேஸ் சப்ளைலாம் எடுக்கிறப்ப நம்ம யுஜி கேபிள்லாம் போடுறப்ப, ஃபேஸ் வயர் வந்து பெரிய சைஸா இருக்கு. நியூட்ரல் வந்து அதை விட வந்து ரொம்ப கம்மியான சைஸ்ல இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம பெரிய லோடு அதிகமான லோடு யூஸ் பண்றோம் அப்படின்னா, அது வந்து 3 பேஸ் லோடு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப அந்த 3 பேஸ் லோடுக்கு வந்து நமக்கு நியூட்ரல் வந்து தேவையில்ல. ஆர்ஒய்பி மட்டும் இருந்தாலும் போதும். இப்போ ஒரு மோட்டர் இருக்கு அப்படின்றப்ப பாருங்க, மோட்டருக்கு வந்து நியூட்ரல் தேவையில்ல. சரிங்களா? அப்ப கரண்ட் அப்படின்னு சொல்றது இந்த ஆர்ஒய்பில மட்டும் தான் நம்ம லோடு எடுத்துட்டு இருக்கோம். அப்ப நியூட்ரல் வந்து அந்த இடத்துல யூஸ் ஆகாது. அப்ப எங்க நியூட்ரல் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, சிங்கிள் பேஸ் பவர் அவங்க யூஸ் பண்ணுவாங்கல்ல. அதாவது சிங்கிள் பேஸ் மோட்டாரு, அப்புறம் லைட்டிங் லோடு இந்த மாதிரி சின்ன சின்ன லோடுக்கு தான் வந்து அவங்க வந்து நியூட்ரல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து அந்த கம்மியான லோடு அவங்க யூஸ் பண்றாங்க. அதுக்கு தகுந்த அளவு உள்ள
நியூட்ரல் ஒயர் தான் வந்து அதில் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அதனால வந்து ஃபேஸ் ஒயரும் நியூட்ரல் ஒயரும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அந்த சர்க்யூட்க்கு வந்து எவ்வளோ லோடு நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? அதை வந்து நான் இன்னொரு வீடியோ வந்து நான் தெளிவாக நான் மேக் பண்ணுறேன் சர்க்யூட் வச்சேன். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, நம்ம வந்து இங்கே வந்து பாருங்க, இப்போ வந்து ஃபேஸ் ஒயர் இப்படியே போதில் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ இப்படியே போய் இங்கே வந்து இங்கே இருக்கிற பிளமெண்ட் வெளியே இப்படியே போய் இங்கே வந்துடும். இப்போ நியூட்ரல் ஒயரில் வருதுல, இங்கே வந்து இங்கே க்ளோஸ் ஆகும். சரிங்களா? இங்கே வந்தால் தான் சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகும். அப்போ க்ளோஸ்டு பார்த்து கிடைச்சா மட்டும்தான் நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ இருக்கும், அங்கே கரண்ட் ஃப்ளோ இருக்கும். சரிங்களா? அதனால வந்து நியூட்ரல் ஒயரில் வந்து கண்டிப்பாக கரண்ட் வரும். சேம் ஃபேஸ் ஒயரில் என்ன ஆர்ம்ஸ் இருக்குதோ அதே ஆர்ம்ஸ் வந்து நியூட்ரல் ஒயர்லையும் வரும். இது வந்து ஒரு ஒரு சர்க்யூட்டுக்கு இப்போ சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து பிரான்ச் நிறைய இருக்கும். இப்போ ஆரம்பத்துல இருந்து ஃபேஸ் ஒயர் வரும், வந்துட்டு அடுத்தடுத்து நிறைய சர்க்யூட் வந்து பிரான்ச்சா பிரிஞ்சு போகும். அப்படி பிரான்ச் பிரியறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிரான்ச்லயும் என்ன லோடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிரான்ச்ல ஃபேஸ் நியூட்ரல் அந்த கரண்ட் தான் இருக்கும். சரிங்களா? இப்படி காமனா வர்றப்ப நமக்கு வந்து மெயின்ல இந்த மாதிரி இருக்கும். அதனால ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சர்க்யூட் நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதோட ஃபேஸ் நியூட்ரலுக்கு வந்து சேம் ஃபேஸ்ல என்ன ஆர்ம்ஸ் இருக்கோ அதே ஆர்ம்ஸ் தான் நியூட்ரல் ஒயர்லையும் வரும். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம வந்து 2 மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அதாவது வந்து ஃபேஸ் ஒயர்ல ஒரு மீட்டர் கனெக்ட் பண்ணிட்டோம், நியூட்ரல் ஒயர்லயும் ஒரு மீட்டர் கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணிட்டு 2 மீட்டர் நம்ம வந்து ஒரு செக் பண்றதுக்காண்டி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதில் கரண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா சேமான கரண்ட் தான் இருக்கும். சரிங்களா? நம்ம ஆக்சுவலா வந்து கரண்ட் மெஷர் பண்றதுக்கு ஒரே லைன்ல கனெக்ட் பண்ணா போதுமானது. ஃபேஸ் ஒயர்லயே நீங்க கனெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அவங்க டவுட் இருக்கிறவங்க இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எது போல உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.